guys, welcome back to our channel Joe and Joes. So இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி வாட் இஸ் இன்சைட் அவர் ஸ்கூல் பேக் தான் பார்க்க போறோம். என்னன்னா நாங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இவளோட பேக்கில் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி நிறையா கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கா. அது வந்து என்னென்னு இவ காட்டுவா. அதே மாதிரி என்னோடதுல ஒரு சில திங்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் வச்சுருப்பேன் தேவையானதெல்லாம். ஸோ அதனால் நானும் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண போகிறேன். இது ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்களும் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பேக்கு. நான் போன வீடியோலே வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன் ஸ்கூல் சப்ளைஸ் ஷாப்பிங் ஹாலில். ஸோ அதில் வந்துட்டு வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து இந்த பேக்கில் எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது உங்களுக்கு தூக்கி தான் இப்போ காட்டுற நிலமையில இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஜிப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஜிப். அதுக்கப்புறம் இது வந்துட்டு மெயின் ஜிப். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ஜிப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஜிப் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு ஜிப் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஒரு ஜிப் இருக்குது. இது என்னன்னா இது வந்து இந்த கவரு. இது என்னன்னா அந்த இப்போ மழை வந்துச்சுன்னா பேகுக்கு வந்துட்டு ரெயின் கோட்டு அது பேக் சுற்றி போட்டுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே தாங்கும். இது வந்து கம்பெனி வந்து ப்ரையாரிட்டியில் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேக். இப்போ உங்களுக்கு இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்பில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்த அந்த கலர் பென்சில்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு என் தங்கச்சி வந்து பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த நோட் வச்சுருக்கேன், ஏதாச்சும் நோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு சீப்பு வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த மாதிரி கவர் போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டட் நோட்ஸு, அதாவது ஸ்டிக்கி நோட்ஸு. இது ஏதாச்சும் புக்கில் வந்துட்டு புரியல அப்படின்னா எழுதி இதை ஒட்டிக்கிறதுக்காக புக்கில், அதுக்காக வந்துட்டு அதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிப்பில் இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் உள்ளேயும் வந்துட்டு அப்படியே வச்சிட்றேன். அதுக்கப்புறமா இப்போ இந்த ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லாக் புக் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு என்னோடய ஸ்கூலோட இதை மட்டும் மறைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து லாக் புக் வந்துட்டு இருக்குது. லாக் புக் தெரியும், மோஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா என்னோடய ரஃப் நோட்டு நான் போன இதில் காமிச்சது தான். அதுக்கப்புறமா இது உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஃபெவிஸ்டிக் வந்துட்டு வச்சுருக்கேன், ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறதுக்கு. அதுக்கப்புறமா 3 கலர் ஹைலைட்டர் வச்சுருக்கேன். 3 கலர் ஹைலைட்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேப்லர் பின் பவுச்சில் வந்துட்டு இருக்குது, அதுக்கு வந்து போடுறதுக்கு பின்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து செலோ டேப் வந்துட்டு வச்சுருக்கேன், தேவைப்படும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது. இதுக்குள்ளே வந்துட்டு அவ்வளவுதான். அடுத்தது வந்து இதுதான் வந்து மெயின் ஜிப்பு. இதுதான் பெரிய ஜிப்பு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய பவுச் வந்துட்டு வச்சுருக்கேன். அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அதுக்கப்புறமா என்னோடய சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். தெரியுதான்னு தெரியல, காமிக்கிறதுங்க. எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பின்னாடி வந்துட்டு ஃபைல் வச்சுருக்கேன். என்னோடய ஃபைல் வந்துட்டு இது பெரிய ஃபைலு, உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன்.
இந்த பெரிய ஃபைல் பின்னாடி தான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலேயே, மோஸ்ட்டாக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பிரிண்ட் அவுட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். சப்ஜெக்ட் வைஸாக பேர் போட்டு எழுதி வச்சுருக்கேன் டக்குன்னு எடுக்கிறதுக்கு. அதனால் இவ்வளோ தான். இதுக்குள்ளே வந்து இவ்வளோ தான், வெறும் புக்ஸ் அண்ட் ஃபைல் மட்டும்தான் இதில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ கடைசி ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கடைசி ஜிப்பில் வந்துட்டு என்னோடய எக்ஸாம் பேடு இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே இதை நான் வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம் பேடு கடந்த பல வருஷமாக நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஸ்கேல், லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குது. இது வந்துட்டு கவர் வந்து கவரோடே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோடய தமிழ் கைடு, அதுக்கப்புறமா எனக்கு சோஷியலுக்கு வந்துட்டு எப்படின்னா நோட்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது வச்சுருக்கேன். உங்களுக்கு பேர் மட்டும், ஸ்கூலோட நேம் மட்டும் மறைச்சிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சோஷியல் நோட் புக் இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய நோட்ஸ் எல்லாமே இருக்குது. நோட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காமிக்க முடியலனால ஸ்கூல் பேர், ஸோ அதனால் உங்களுக்கு மறைச்சி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு இந்த லேப்டாப்ஸ்க்கெல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. அதில் வந்து இப்போ எதுவுமே இல்லை, இப்போ எதுவும் வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் இந்த ஜிப்லேயும் வந்துட்டு எதுவுமே இல்லை, எதுவுமே அவ்வளோவா இன்னும் வைக்கல. ஸோ அதனால் வச்சிட்டேன்னா உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு இப்போ என்னோடய பேக்கில் இருக்குது. இப்போ என்னோடய பவுச்சில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய பவுச் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய லைப்ரரி டிக்கெட் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு பென்சில் கேப்பு. இது அழகாக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் இப்போ காட்டுறேன். இதில் வந்துட்டு ஒரு காமனான ஒரு கலர் ஹைலைட்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எரேசர், அப்புறம் ஷார்ப்னர், அப்புறம் ஒயிட்னர், அப்புறம் ஒரு சிடி மார்க்கர், டிப் பென்சில், பிங்க் கலர் ஸ்டிக் பண்ண. இது எதுக்குன்னு கேட்பீங்க, புக்கில் வந்துட்டு பேராகிராஃப்லாம் மார்க் பண்ணும்போது தேவைப்படும் கலர் கலராக. அதுக்காக தான் பிங்க் வச்சுருக்கேன். அப்புறம் பிளாக் ஸ்டிக் பென், அப்புறம் நான் புதுசாக வாங்கின பென்சிலு, அப்புறம் புதுசாக வாங்கின பென் வச்சுருக்கேன். அப்புறம் நான் 3 வருஷமாக ஒரு பென் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது ஹீரோ பென்னு. 3 வருஷமாக வந்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு ரீஃபில், இன்னொரு பென்சில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்கேலு, அப்புறம் ஸ்டாப்லர் பின்னு குட்டி, அதுக்கப்புறம் டிப் பாக்ஸ். அவ்வளோதான் வந்து இங்கே இதுக்குள்ளே இருக்கிறது. இது வந்துட்டு ஷார்ப் பண்ணி இதுவும் போட்டு வச்சுருக்கேன், கேப்பு பென்சிலுக்கு. அப்புறம் இந்த இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேட்ரேஜ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஃபைலுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த பேப்பர் அதில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். புதுசாக ஏதாச்சும் வைக்கிறதுக்கு பிரிச்சேன்னா அதுக்காக வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்து என் பவுச்சில். இப்போ ஜோஷ்மா அவளோடதில் என்ன வச்சுருக்கான்னு இப்போ காமிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பேக்கில் தான் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். இதுதான் என்னோடய பேக்கு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய பேக்கை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிப்பில் வந்து என்னோடய பவுச் தான் வச்சுருக்கேன். அவள் வச்சுருக்க அளவுக்கால எனக்கு ஒன்றும் அவ்வளோவா அதிகமாகலாம் இருக்காது. இப்படி இருக்கட்டும்மா பேக்கு. இந்த பிராண்டு சொல்ல, பிராண்ட் என்ன பிராண்டு? பாசோ பிராண்டு பார்த்தீங்கன்னா பாசோ. கம்பார்ட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு காட்டு. கம்பார்ட்மெண்ட்ஸா? இது கம்பார்ட்மெண்ட்ஸ் எனக்கு வந்து 4 காமி என்ன இருக்குன்னு. இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, இங்கே தெரியுதான்னு தெரியலையே. தெரியுது. இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. சைட்லலாம் எதுவும் கிடையாது. அந்த சைடில் இருக்கு பாரு. எங்கே இருக்கு? வாட்டர் பாட்டில் இருக்குது. இது வாட்டர் அந்த சைடு எதுவும் இல்லையா? வேறு எதுவும் கிடையாது. சரி இப்போ காட்டுறேன். என்னோட பவுச்சில் வந்து அப்படின்னு இருக்குன்னு காமிச்சிரு. என் பவுச்சில் வச்சுருக்க மாதிரி அந்த ஷார்ப்னர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எரேசர் தெரியுதா? இது நல்லா காமி. இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 பென்சில்ஸ் வச்சுருக்கேன்.
மாற்றி காட்டு. பென்சில்ஸ் வச்சுருக்கேன். மூடியோட. மூடியோட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிப் பென்சில் வச்சுருக்கேன். அவங்க கொண்டு வரலான்னு சொல்ல, பட் இருந்தாலும் டிப் பென்சில் யூஸ் பண்ண விடலைன்னா கொண்டு வந்துருவா. இது பென்னு வச்சுருக்கேன். அவங்க இன்னும் சொல்லலை, பட் இருந்தாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன் 4th அப்புறம் இது ஸ்கேல் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஜிப்பில் இருக்குது. இன்னொரு ஜிப்பில் இந்த மார்க்கர் இருக்கும். ஏதாச்சும் எழுதணும் செக்ஷன் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நான் கூட எழுதி. இவளுக்கு இன்னும் என்ன செக்ஷன் சொன்னாங்க இன்னும் சொல்லலை. இது ஃபர்ஸ்ட் டே இது அப்போதான் எங்களுக்கு சொல்லுவாங்க எல்லா செக்ஷன் என்னது அப்படின்ட்டு. அதே போல் ஏ செக்ஷன் தான் வரும்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா டாப்பர் ஜோஸ்மா அப்படிதான் சொல்ல முடியாது. இது அவ்வளோதான் என்னோட பவுச்சில் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பேட்ஜ் அது போன இருக்கு, பார்த்துப்பீங்க. அது கழட்டிக்கலாம் நம்ம வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோ சர்க்கிள் வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரோ சர்க்கிள் வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இது என்னாச்சு இந்த இது வச்சிருக்கேன். இது நோட்ஸ் லிஸ்ட். இது என்னன்னா அதுதான் நோட்ஸ் லிஸ்ட். அது புக்ஸ் வாங்கும்போது கொடுத்தது அவ வச்சிருக்கா. மறைச்சிடவா? இது சஞ்சய்கா நோட்டு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னன்னா வந்து இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு அமௌண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வெனஸ்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்து இந்த நோட்டுக்குள்ள வந்து அமௌண்ட் வச்சு டீச்சர் கிட்ட வந்துட்டு கொடுத்தரணும். அவங்க வந்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு டீச்சர் கிட்ட வாங்க மாட்டாங்க. ஒரு மேம் வந்து எங்க கிட்ட கேட்பாங்க, நாங்க கொடுப்போம். அதுதான் அவங்க கிட்ட வந்து கொடுத்தோன்னே அவங்க ஆஃபீஸ் ரூம்ல கொடுத்து இவளோட பேர் போட்டு அமௌண்ட் போட்டுருவாங்க. அது நமக்கு எப்போ வேணுமோ அந்த அமௌண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சேவிங்ஸ் மாதிரி ஒரு உண்டியல் மாதிரி. நெக்ஸ்ட் இன்னொரு ஜிப்ல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஜிப்ல ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் பேகை பிடிச்சி தான் வைங்க, பின்னாடி சாட்சி வேணும்னா. இதில் வந்து வந்து தமிழ் ரீடிங் புக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இது டேபிள்ஸ் புக்கு. எங்களுக்கு இந்த வயசுல டேபிள்ஸ் புக்கு தெரியல. 12 இருந்து நினைக்கிறேன். 12 ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 புக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது எல்லா ஸ்கூல்லயும் கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் எங்க ஸ்கூல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன் நானு. இதுதான் வந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஸ்கூல்லயே வந்து கொடுத்தாங்க. ஸ்கேலே கொடுத்துருவாங்க ஸ்கூல்லயே. நிறைய ஃபேஸ் எல்லாம் தெரியாது. சரி, நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து எங்க ஸ்கூல்லயே வந்து அதிகமா கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அந்த ஜிப்ல இந்த ஜிப்ல அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஜிப்ல பாத்தீங்கன்னா இது நோட்ஸ், கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் தான். அது காமியா வல்கர்வே. சரி பரவாயில்ல விட்டுரு. சரி, ஒரே ஒரு நோட் மட்டும் காட்டுறேன். இது தூக்கி காட்டவா? சரியா? அத நீ நான் இத ஓபன் பண்ணிக்க. இரு. இதுதான் கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் தான் இதுல வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நோட்புக்ஸ். அப்புறம் வந்து இது தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு. அப்புறம் இது வந்து இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங். அப்புறம் ஹிந்தி புக்கு. அப்புறம் இது மேக்ஸ் லேப் நோட்டுன்னு நினைக்கிறேன். இது அது நிறைய இந்த மாதிரி நோட்ஸ். அப்புறம் பின்னாடி ஆமாம், லாஸ்ட்டாக வந்து சோஷியல் புக்குன்னு நினைக்கிறேன். அது தெரில, எங்களுக்கு புக்கு கொடுக்கல. அதுதான் புக்கு நினைக்கிறேன்ல, மேப்பு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ரஃப் நோட்டு. அப்புறம் ஃபைல். என்னடா வேற ஒரு ஃபைல் வச்சுருந்தாலே இவ என்ன இந்த ஃபைல் வச்சுருக்காளேன்னு பார்ப்பீங்க. அந்த ஃபைலு பேக்குள்ளே போகல. அதனால வந்து ரொம்ப சேடாகிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அபி வந்து எங்கள் அப்பாவோட ஃபைலை வச்சுருந்தா. அதனால நான் வைக்கிறது இந்த ஃபைல் வாங்கிட்டேன். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது தெரியும், நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் இருக்குது, மேப்பு அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். இன்னொரு ஃபைல் வந்து வீட்டுக்குள்ளேயும் ஷீட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டக்குன்னு வைக்கணும், அதில் வச்சுக்குவேன். ஸோ இந்த ஜிப்பில் அவ்வளவுதான் இருக்கிறது. சரி, அடுத்த ஜிப்பில் காமி. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி விடு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஜிப்பு. இதுதான் ஃபைனல். இது வந்து லிவிங் இன் ஹார்மோனி. இது வந்து எங்களுக்கு ரீடிங் மாதிரி வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது தமிழ் புக்கு. இது எல்லாமே புக்ஸ் தான். நான் இப்படி ஒவ்வொன்றா காட்டல.
அப்புறம் மேக்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ட்ராயிங்கு. இது இப்போ வந்து இவ்வளோ இருக்கும். பட்டு அங்கே போய் நாங்கள் சில புக்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் அங்கேயே. இப்போ 4ங்கிறனால நாங்கள் கொடுப்போமான்ட்டு தெரியல. இவ்வளோதான் வந்து இவரோட பேக்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். நான் எடுத்து வச்ச ஆர்கனைசிங் பிடிச்சிருக்கா இல்லை இவ எடுத்து வச்சிருக்க ஆர்கனைசிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களை பார்த்து நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, நீங்களும் வச்சுருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்கனைசிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும். என்னன்னா நான் போன வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் மென்ஷன் பண்ணி ரொம்பவே சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்து அந்த வீடியோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 233 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது. வீடியோ போட்டதுக்கு அப்புறமா 241 ஆயிடுச்சு, 43 ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு நாங்கள் சொன்னதையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 10 சப்ஸ்கிரைபர் பக்கமாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் மறுபடியும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்களும் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இன்னுமே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா வந்து இப்போ ஸ்கூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரைடேன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கண்டென்ட் கிடச்சதுன்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தோம். இவளோட டான்ஸ் வீடியோஸ் ஆகட்டும், என்னோட ஒரு 2 டான்ஸ் வீடியோ ஆகட்டும், அந்த மாதிரி. அதனால இப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி எங்களால் வீக்லி 1 வீடியோ வந்துட்டு போடலான்ட்டு தொடங்கினதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து இப்போ டேட் வந்துட்டு மாறி மாறி போயிட்டு இருக்குல்ல. இப்போ நாங்கள் இதை ஷூட் பண்ணுறப்ப ஜூன் 5. இப்போ ஜூன் 7 ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஜூன் 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்மா எனக்கு வந்துட்டு 12 அப்பவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுன்னு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. அதாவது ஜூன் 12 பர்த்டே. ஸோ அதனால் அவன் சொல்கிறா. அதனால் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் திங்ஸ் எடுத்து வைக்கணும், அப்புறம் அதுக்கு ஸ்கூல் ஒர்க்ஸும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வீக்லி வந்து ஒன்ஸ் மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த டே அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். டேட் எப்போ நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களே அது சொல்ல முடியும். சண்டே போடுவோமா, இல்லை வெனஸ்டே போடுவோமா, இல்லை நடுவில் ஏதாவது ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவோமா, அது எந்த நாள் போடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல நாங்கள். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டங்காட்டி இதையும் வந்துட்டு இதுலேயும் 2 வீடியோஸ் வீக்லி 2 வீடியோஸ் போட்டுட்டு அப்புறம் ஸ்கூல் இதையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் வீக்லி எனக்கு வந்துட்டு இருக்காது. அதனால் இப்போ வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டேன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வந்துட்டு நான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 வீடியோ அப்படின்னா ஒரு வீடியோ வந்துட்டு சுமாராக என்னால் போட முடியாது. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்துட்டு பார்த்து பண்ணுறங்காட்டி 3 நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடும்போது அதை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறமா. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல, பட் ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு வீடியோ போட்டாலும் வீக்லி 1 வீடியோ போட்டாலும் வந்துட்டு அது உங்களுக்கு சூப்பராக பிடிச்ச மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக போடணும். அதுக்காக நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி சூப்பரான வீக்லி ஒன்ஸ் வீடியோ சூப்பராக உங்களுக்கு போடுவோம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லிடுச்சா? சரி. Okay, stay tuned for more videos. Until then, bye from Jo. Bye.